காய்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஓப்பன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். கிருஷ்ணருக்கு இன்றைக்கி பர்த்டே, கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நம்ம கையால் செஞ்சு அவருக்கு பிரசாதம் வைக்கும்போது ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. அந்த வகையில் அவருக்கு பிடிச்ச அவல் லட்டு ஆல்ரெடி செஞ்சு நான் போட்டிருக்கேன். அந்த இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது பார்த்துட்டு அதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அந்த வகையில் தட்டை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். தட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்கான ரெசிபி, சட்டு பட்டுன்னு பண்ணிடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு சின்ன கப் கடலைப்பருப்பை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சிட்றேங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இடிக்கிற இடிகளில் 4 to 5 பல் பூண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொலி உரிச்சிட்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குறுமிளகு ஆட் பண்ணி 1-2 தட்டி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேணாம், மைய அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, நான் இது எல்லாத்தையுமே சளிச்சு தான் ஆட் பண்ணேன், அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு 20 நிமிஷம் ஊறினதை ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லா மிதமான தீயில் கொதிக்க வச்ச எண்ணெயில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழுத்தி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பாக வரணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இடிகளில் இடித்த பூண்டு, குறுமிளகு, சீரகம் இதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெசரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, தட்டைக்கு டம்ளரில் பின்னாடியோட சைஸில் வச்சு நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தா கரெக்டாக வரும். நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக வரல, ஸோ அதை ஆட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக உருட்டி நான் வச்சுருந்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் இலையோ இல்லை பால்தீன் ஷீட்லேயோ எண்ணெய் தடவி நம்ம அதில் சின்ன சின்ன பால்ஸாக தட்டி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இதை போட்டு பொரித்து 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான தட்டை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பலாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோக்கை வச்சு ஒரு 2-3 பக்கம் குத்திடுங்க. அப்புறம் புஷ்ஷுன்னு உப்பாது. ஸோ செம சூப்பரான ஹெல்த்தியான தட்டை நம்ம கையாலேயே செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அக்கேஷன்ஸ் வரதுனால தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.